அரௌண்ட் 20,000 rupeesல ஒரு நல்ல செல்ஃபோன் இந்த நியூ இயருக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோலையும் மோட்டோ H40 நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கை கடக்கமான பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல்ஃபோன் ரிவ்யூ பார்த்தா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் இதுதான் அந்த செல்ஃபோனோட பாக்ஸ் மோட்டோ H40 நியூ. ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள செல்ஃபோன் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. இதை ஓரமாக வச்சிடலாம். Then you have the 68 watt fast charging adapter in the box. இது ஒரு மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கம்ப்ளீட் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், இதோட அவுட்புட் வந்து டைப் C ல கொடுத்துருக்காங்க, நார்மல் USB ல வந்து கொடுக்கல. ஸோ அதனால இதுக்கான கேபிளை மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் தென் டைப் C டு டைப் C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருந்துச்சு. Then you have the SIM ejector pin, சில டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. And then you have the hard case. இது சாஃப்ட் கேஸ் கிடையாது, ஹார்ட் கேஸ். இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இது வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. நார்மலா அந்த ஒயிட் கலர்ல கொடுக்கிறது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மாறிடும். பட் இந்த கவர்ல அந்த பிரச்சனையே கிடையாது. அண்ட் இதுதான் இந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ இந்த செல்போன்ல எனக்கு பிடிக்காத விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இஸ் தி யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து என்ன மாதிரி பீப்புள், நிறைய அனிமேஷன்ஸ் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்ப்பேன். பட் ஒரு சில பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், தேவையில்லாத அனிமேஷன்ஸ் தேவையில்லாம கஸ்டமைசேஷன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த செல்போன் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு தான். பியூர் ஆண்ட்ராய்ட் 13 பேஸ்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாட்டியும் யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்னாப்பியாக இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு ஹிக்கப் லேக் எதுவுமே வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐகான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் டைப்பில் ரொம்ப போரிங்காக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பதிலாக ஸ்க்ரீன் சேவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அனலாக் அண்ட் டிஜிட்டல் வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அண்ட் அவுடேட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சேவர் வச்சுக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வந்து கடைசியாக எடுத்துக்கிறீங்களோ அது வந்து அசெண்டிங்காக வந்து ஆட்டோ பிளே ஆகுது. அதுலேயுமே வந்து டிஜிட்டல் கிளாக்கோ அனலாக் கிளாக்கோ கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களால் முடியாது. அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அண்ட் கமிங் டு த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த செல்போன்ல MediaTek Dimensity 7030 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைட்லி அவுடேட்டட் ப்ராசஸர். இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா 2.2 GHz வரைக்கும் தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி RAM வந்து LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் கேமிங் செல்போன். பட் எல்லா கேம்ஸுமே நீங்கள் சாதாரண விளாடுங்களா. இப்போ நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்கள். கேமிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஆடியோ தான். ஆடியோ பட்டை கலப்புது. அதை பற்றி நான் தனியாக வந்து வேறு செஷனில் வந்து சொல்கிறேன். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எந்த ஃப்ரேம் ஸ்கிப் லேக் எதுவுமே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண முடியலை. பட் நீங்கள் ஒரு ஹையர் அண்ட் செல்ஃபோனில் விளாண்டுட்டு இந்த செல்ஃபோனில் விளாடும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ரப்பரிஷாக ஸ்லைட்டாக கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அதனால் நீங்கள் எல்லா கேம்ஸுமே வீட்டில் உட்காந்து ஜாலியாக சந்தோஷமாக விளாண்டுக்கலாம். பட் ப்ரொஃபஷனலாக விளாடணும் அப்படின்னா இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த செல்போன்ல கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி 4K மூவிஸ் ஷூட் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸ்லைட்ல ஒரு ஹீட் வந்து செல்போன் பேக் பண்ண ஃபுல்லா வந்து வருது. இதுலயும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது, வார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லணும். ரெண்டுத்துக்கு என்ன இப்போ டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நீங்க ஹீட் ஆகுது நினைச்சாலும் சரிதான், இல்லை வார்ம் ஆகுது நினைச்சாலும் சரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் செல்போன் வந்து லைட்டா சூடாகுது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் கமிங் டு தி டிஸ்பிளே, இந்த செல்போனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 nits வரைக்கும் போகுதுங்கிறாங்க. HDR சப்போர்ட் வர கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. குறிப்பாக கேமரா UI ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, டார்க்கான மூவிஸில் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேற தெரியாதாம அந்த நன்னு படத்தை போட்டு வந்துட்டேன். அவங்க ஃபுல்லாக இருட்டுக்குள்ளே ஷூட் பண்ணியிருப்பாங்களா, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் வர்றா எதுவுமே வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. கண்ணங்கரே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த செல்ஃபோன் வந்து டார்க்கான சப்ஜெக்ட்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது, பார்க்குறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது. அண்ட் கமிங் டு த பேட்டரி, இந்த செல்ஃபோனில் 5000 mAh பேட்டரி இவ்வளோ ஸ்லிம் பாடியில் வந்து திணிச்சு வச்சிருக்காங்க, which is really appreciable. இது கூட கப்பல் பண்ணி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. இது உங்க செல்போனை இப்படிங்கிறதுல சார்ஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 hour தான் கம்ப்ளீட் வந்து செல்போனை சார்ஜ் பண்ணி. இன்னும் சொல்ல போனால் 1 hour கூட கிடையாது, அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. பட் வாட் எவர், எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தான். நான் நிறைய கேம்ஸ் விளாண்டேன், நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் 2 நாள் நான் செல்போனை வச்சிருந்தேன். 2 நாளுமே பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து சார்ஜ் போட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹெவி யூசர் கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜரை கையிலே வச்சுக்கணும். ஓகே, இப்போ கேமராஸில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள், ஆக்சுவலி இந்த கேமரா UI வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருந்துச்சு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது போக நீங்கள் கேமரா மோட்ஸில் போய் பாருங்களேன். ஸ்பாட் கலர் அப்படின்னு 2 இருக்குது, ஒன்று ஃபோட்டோக்கு ஒன்று வீடியோக்கு. டூயல் கேப்சர் அப்படின்னு 2 இருக்குது, ஒன்று ஃபோட்டோக்கு ஒன்று வீடியோக்கு. எக்கச்சக்கமாக ஃபோட்டோ மோட்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு ஆணிக்கு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பாட் கலர் போல நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்கலாம். இது ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் மட்டும் ரீட்டைன் ஆகும். மிச்சம் எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேலாக மாறிடும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து மாறிடும். இதில் என்ன
பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியே வந்து கிடையாது. ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் வந்து ப்ராப்பராக இருக்குது, ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிங்கிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்கோட இருந்துச்சு. இந்த மோட் வந்து சும்மா கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவால் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கூட போட்டி போட முடியல. வைட் ஆங்கிள் வியூலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. வைட் ஆங்கிள் வந்து நீங்கள் 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதே வைட் ஆங்கிள் தான் வந்து மேக்ரோக்கு ஷேர் பண்ணுறாங்க, மேக்ரோ ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அவுட்புட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கலர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணி இருந்துச்சு. பட் நீங்கள் ஜூம் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து பயங்கரமாக லாஸ் ஆகுது. 4K வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா எடுக்க 4K வீடியோக்கும் நார்மலாக வைட் ஆங்கிள் எடுக்கிற வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து வீடியோஸில் இல்லை. அஃப்கோர்ஸ் கலர் சயின்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருந்தாலும் கிளாரிட்டி வந்து அங்கங்கே லாஸ் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் பொக்கா வீடியோ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் ரியர் கேமராலையும் பேக்ரவுண்டை நல்லா பிளர் பண்ணிட்டு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் பொக்கா வீடியோ வந்து எடுக்க முடியும். இதை வந்து உங்களால் 720p அதாவது ஹெச்டியில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். 0 to 6 வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து அந்த பிளரிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் கேமராவில் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரிங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் பேக்ரவுண்டும் சப்ஜெக்ட் கொஞ்சம் அங்கங்கே வந்து ப்ளீட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் வாட் எவர் சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரிஃபைங்காக இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து என் கையோட அப்படியே மிங்கிள் ஆகிட்டே இருக்குது. மொத்த உடம்புமே ஏதோ தீப்பிடிச்சு எரியுற மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்காமலே இருந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் கம்ஸ் தி ஸ்டெடி வீடியோகிராஃபி. இந்த செல்ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராலையும் ரியர் கேமராலையும் ஸ்டெடி மோட் ஆன் பண்ணி 4K at 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டெடியான மாதிரி எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் வீடியோ கிளாரிட்டிலாம் சூப்பராக தான் இருந்துச்சு, கலர் சென்ஸ்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, எதுவும் நான் குறை சொல்ல விரும்பல. பட் ஸ்டெடியான மாதிரி தெரியல, ஒரு சினிமேட்டிக் ஃபீலே வந்து இல்லை. நார்மலாக இந்த வீடியோ மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதானே தவிர ஒரு சூப்பர் சினிமேட்டிக் ஃபீல் வந்து எனக்கு வரல. அப்புறம் என்ன, இப்போ இந்த செல்ஃபோன் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், வாங்க. நம்பர் 1 இஸ் தி டிசைன். இந்த செல்ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. கை கடக்கமாக நல்லா கன்வீனியன்ட்டாக ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபோனே ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்லையும் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேக்லையும் கர்வாக இருக்கிறனால பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நீங்கள் கீழே போட்டுற மாட்டீங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் ஏதோ ஒரு மாடலில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க, எனக்கு எதுவும் தெரியல. பட் நான் வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லெதர் கொடுத்துருக்காங்க, which is really good. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி இவங்க எதுவுமே பேசல. ஃபாரின் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரோலா கிளாஸ் வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியன் வேரியண்ட்டில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி மோட்டோரோலா எதுவுமே பேசல. ஸோ நம்மளும் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க, which is really good for this price point. ஆனால் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனோட கலரை பற்றி நான் பேசியாகணும். இந்த செல்ஃபோனை ஃபர்ஸ்ட் என் கையில் எடுத்து பார்த்தோன்னே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு, அவ்வளோ ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கலரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பின்னாடி பேண்டோன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த கம்பெனி பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இந்த பேண்டோன் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலாக பேண்டோன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. பேண்டோன் ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா CMYK இல்லைன்னா RGB, இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம பிரிண்டர்ஸ்லாம் வந்து கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன்ஸில் வரக்கூடியாத கலர் தான் வந்து இந்த பேண்டோன் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கூட தான் நம்ம மோட்டோரோலா கம்பைன் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த செல்ஃபோனை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. குறிப்பாக கேர்ள்ஸுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் கமிங் டு தி டிஸ்பிளே, இந்த செல்ஃபோன் டிஸ்பிளே வேற லெவலில் இருந்துச்சு. POLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் பேனல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி கர்வ்ட் பேனல், ஒரு ஸ்லைட் கர்வ் தான் கொடுத்துருக்காங்க, பயங்கரமான கர்வ்லாம் கிடையாது. பட் சைடில் நீங்கள் அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், திஸ் இஸ் a 10-bit பேனல். அதனால் நீங்கள் 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை ஃபிசிக்கலாகவே இந்த செல்ஃபோன் ஸ்கிரீனில் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் டிஸ்பிளே சப்போர்ட்ஸ் HDR10 அண்ட் HDR10+. அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Prime, யூடியூப்லாம் படம் பார்க்குறீங்கன்னா இந்த செல்ஃபோன் உங்களுக்கு தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், யூஸ்வலாக இந்த மாதிரி 20,000 rupees ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 4K மூவிஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ளே ஆகாது. அதாவது செல்ஃபோன் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி ப்ளே ஆகக்கூடிய 4K மூவிஸ் அந்த அளவுக்கு ப்ளே ஆகாது. பட் இந்த செல்ஃபோனில் பட்டர் ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆச்சு. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு ஃப்ளூயிடாக இருந்துச்சு, நோ இஷ்யூஸ். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து டாப் ஆஃப் தி லைன் 6E கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் வந்து 5.3 வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து டாப் ஆஃப் தி லைன் தான். அண்ட் NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், FM ரேடியோ மட்டும் கொடுக்கல. பட் 20,000 rupeesக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்குதுன்னா திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஸ்டீல். அண்ட் இந்த செல்ஃபோனை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தட் ஷுட் பி த ஆடியோ குவாலிட்டி. இந்த செல்ஃபோனில் ஃபுல் டைம் டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி அங்கேயே போய் டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுது, வயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுது, வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லையும் ஃபுல் டைம் வந்து டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகுது. அவுட்புட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நான் பேசுகிறத விட போட்டே காமிக்கிறேன் பாருங்க.
என்ன ஆடியோ எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சா? ஒரு 20,000 rupeesல இந்த மாதிரி ஒரு லவுடரான ஃபோனை நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. மேலே ஏர் பீஸும் இங்கே டியூப் பண்ணாம செப்பரேட் சேனலாவே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் வந்து மோட்டோரோலா சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா பயங்கர லவுடரா இருந்துச்சு. நீங்க ஒரு குரூப்பா பசங்களோ பொண்ணுங்களோ இல்லை ஃபேமிலிகளோ சேர்ந்து ஒரு படம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் ஸ்பீக்கரே தேவையில்லை. இந்த ஒரு செல்போனே போதும். அண்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆன் பாடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட ஸ்பீடும் பிளேசிங்லி ஃபாஸ்டா இருந்துச்சு. சட்டு 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 ஓப்பன் ஆச்சு. குறிப்பா ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோ லைட்ல கூட நீங்க மூஞ்சியை காமிச்சீங்க டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்க. கொஞ்சம் மேலே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அந்த செல்போனோட டிஸ்பிளேல வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் நீங்க 60 Hz வச்சுக்கலாம், இல்லைன்னா டபுள் அப்படியே 120 Hz வச்சுக்கலாம், அப்படின்னா 144 Hz வச்சுக்கலாம். 20,000 rupees போனுங்க, உங்களால நம்ப முடியுதா? 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து இந்த ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்காங்க. லேப்டாப்ல கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ செல்போனுக்கே வந்துருச்சு. விச் இஸ் ரியலி குட். கேம் விளாடும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. 144 Hz. நீங்க அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடா இருக்கு பாருங்க. 144 Hzல சும்மா தொட்டா அப்படியே பறக்குது. ஓகே, இப்போ இந்த செல்போன் கேமராஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்பர் 1 ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 90% ஒரே மாதிரி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரியர் கேமரால இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேமரால அப்படியே வந்து வச்சிருக்காங்க. விச் இஸ் ரியலி குட். அப்புறம் போட்டோ மோட் பத்தி நம்ம பார்த்தலாம். பிக்சல் பின்னிங் பண்ணி உங்களுக்கு போட்டோ கொடுத்தாலும் போட்டோ அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. குறிப்பா நீங்க இந்த கலர் சயின்ஸ் பாருங்களேன், வேற லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமாக வந்து ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபில்டர்ஸோட மேக்னெட்டியூட் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் அதெல்லாம் வச்சு எடுக்கும்போது பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல் சென்சார் ரீடிங் வேணும், நல்ல ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் அல்ட்ரா ஹெச்டி மோட சூஸ் பண்ணி, அதாவது 50 மெகாபிக்சல் மோட சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெச்டி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோட அவுட்புட்டை நீங்களே பாருங்க. நான் ஜூம் பண்ணா கூட இந்த லீவ்ஸ்லாம் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு வந்து ஃபோட்டோ ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? யூஸ்வலாக 20,000 rupeesக்கு நீங்கள் வாங்குற ஃபோன்ஸில் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பயங்கர கேவலமாக இருக்கும். பட் இந்த செல்ஃபோனில் செம்ம சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பாருங்க, நான் டியூப் லைட் வெளிச்சத்தில் எடுத்த ஃபோட்டோ, அதே ஃபோட்டோ வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஆம்பியன்ட் லைட்டில் எடுத்த ஃபோட்டோ. ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் பாருங்களேன், எந்த அளவுக்கு கலர் ரீட்டைன் பண்ணி பாருங்க. லோ லைட்லேயே அந்த ஷேடோஸ்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணால் கூட கலர் சென்ஸ் வந்து அப்படியே நேச்சுரலாக வந்து ரீட்டைன் பண்ணி இருந்துச்சு. விச் இஸ் ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் நான் ஒரு சில சாம்பிள்ஸ் போட்டு காட்டிட்டு நீங்களே பாருங்க. இது எல்லாமே ஆம்பியன்ட் லைட், அதாவது விண்டோ மூலமாக வர லைட் மூலமாக எடுத்த ஃபோட்டோஸ். எந்த அளவுக்கு அவுட்புட் சூப்பராக இருக்கு நீங்களே பாருங்க. அண்ட் தென் கம்ஸ் தி போர்ட்ரேட் மோட். நீங்கள் போர்ட்ரேட் மோட்ல ரியர் கேமரால அந்த DSLRல பிரைம் லென்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோக்கல் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். 24mm 35mm அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆப்பர்ச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும் பொழுது சூப்பரான அவுட்புட் வந்து கிடைச்சிருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனாக இருக்கட்டும், அண்ட் பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே கலர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியாது 20,000 rupees ஃபோன் அப்படின்ட்டு. அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேற லெவலில் இருந்துச்சு. நான் அவுட்புட் சாம்பிள்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. And then comes the videography. இந்த செல்போன்ல ரியர் கேமராலையும் ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களால் 4K at 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி ரியர் கேமரால உங்களால் 1080p at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா 1080p at 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பட் வாட் எவர் ரியர் கேமராவில் நீங்கள் மோடு பாருங்களேன், உங்களால் மேக்ரோ மோட் 0.5x அந்த வைட் ஆங்கிள் லென்ஸு, அப்படி இல்லைனா 1x அந்த பிரைமரி லென்ஸ், மூணுத்திலையுமே உங்களால் 4K at 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். விச் இஸ் இன்கிரெடிபிள் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். ஸோ 4Kல வந்து நான் ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட்ல ஷூட் பண்ணும்போது அவுட்புட் அவுட் ஆஃப் தி வேர்ல்டாக இருந்துச்சு. பர்டிகுலர் கலர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. DSLRல ஷூட் பண்ணாங்களா இல்லை இந்த செல்ஃபோனில் ஷூட் பண்ணாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்கான விஷயம் அப்படின்னா, நீங்கள் லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொதன்னு, அதாவது கொஞ்சம் ஷேடோயிங் எஃபெக்ட், கொஞ்சம் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. கலர் சென்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷாக்கியான விஷயம் என்ன தெரியுமா, இந்த செல்ஃபோனில் எடுத்த மேக்ரோ ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த இமேஜ் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லாட்டியும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கலர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபோக்கஸ் பண்ணுறதுமே ஒன்றும் பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல. அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மேக்ரோ வீடியோகிராஃபி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிரைமரி லென்ஸில் எடுத்த அளவுக்கு 4K கிளாரிட்டி இல்லாட்டி கூட ஒரு டீசென்டான சூப்பரான ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருந்துச்சு. இந்த ரெண்டுத்துக்கு சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க. அண்ட் தென் கம்ஸ் தி பேனராமா. பேனராமாவில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோனில் நீங்கள் ஹரிசாண்டலாகவும் பேன் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் பேன் பண்ணிக்கலாம். விச் இஸ் ரியலி குட். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய செல்ஃபோன்ஸில் 270 தான் கொடுக்குறாங்க, இது எக்ஸாக்டாக 360 டிகிரி வந்து கொடுக்குறாங்க. பட் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியாது. ஒரே சப்ஜெக்ட்டை வேறு இடத்துல வச்சு நல்லா ஷூட் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. மிச்சப்படி ஃபோட்டோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஸ்லோ மோஷன், நீங்கள் ஸ்லோ மோஷன் வந்து 120 FPS ஷூட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 240 FPS ஷூட் பண்ணிக்கலாம். 240 ஷூட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு HD கிளாரிட்டி தான் கிடைக்கும். நீங்கள் 120 ஷூட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபுல் HD கிளாரிட்டி கிடைக்கும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்லாம் நல்லா தான் இருக்கும். அவுட்புட் வேற லெவலில் இருந்துச்சு. எந்த ஒரு ஹிக்கப், ஃப்ரேம் ஸ்கிப் எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக இருந்துச்சு. கலர் சென்ஸ்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா கிளாரிட்டி தான். கொதன்னு ஏதோ ஒரு ஃபுட்டேஜாக வந்து கிடைக்குது. அதுவும் இந்த HD கிளாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது கொதன்னு கிடஞ்சிருந்துச்சு. ரொம்ப ப்ரொஃபஷனல் யூஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது, சும்மா ஜாலிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டு த நைட் ஃபோட்டோகிராஃபி. நைட் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் டைம் வந்து ரொம்ப
கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இல்லை. அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட்டிங் எலமெண்ட்லாம் நல்லா பிக்கப் பண்ணிருந்துச்சு. பட் டார்க் எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில் அவுட் பண்ணி விட்டுருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோஸ்டிங் எஃபெக்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதே மாதிரி சாஃப்ட் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதாவது 20,000 rupeesக்கு திஸ் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் தென் கம்ஸ் தி ஃபோட்டோ பூத் எஃபெக்ட். இது என்ன அப்படின்னா ஒரு 4 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல 4 ஃபோட்டோ ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொலைக் மாதிரி வந்து கொடுக்குது, which is really good. அந்த 4 செகண்ட்ஸ் இன்டர்வலுக்கு நான் டக்கு நான் வந்து பொசிஷனை மாற்றிக்கணும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் ஒர்க் ஆகுது, ரியர் கேமரா வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் வந்து என்கிட்ட கொடுத்துருக்கணும். நான் வந்து ஃபில்டர்ஸ்லாம் மாற்றுற மாதிரி எனக்கு பிடிச்ச லொக்கேஷனில் நிற்கிற மாதிரி நான் வந்து ஷட்டர் அமைக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கணும். இது அப்படி இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பட் வாட் எவர் ஃபார் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் இட் ஸ்டில் கெட்ஸ் தி ஜாப் டன். And then you have the time lapse. நீங்கள் time lapse வந்து 4K at 30 fps எடுக்கலாம், which is really good. அதே மாதிரி நீங்கள் stabilized time lapse எடுக்கலாம், which is again good. And speed பார்த்தீங்கன்னா multiples of 4ல கொடுத்துருக்காங்க. 4x to 32x வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு எடுக்கலாம். நான் வந்து 8xல வச்சு ஷூட் பண்ணேன். அவுட்புட் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா அப்சல்யூட்லி எஸ். 20,000 rupeesக்கு வேறு செல்ஃபோனை நீங்கள் பார்க்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன், கைக்கு அடக்கமாக சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, பிரில்லியண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராடனரியான ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு க்ளீனான ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கு இந்த செல்ஃபோன் செட் ஆகுதுன்னா பயங்கரமாக கேம் விளாடுறாங்க, ஆன்லைனில் ப்ரொஃபஷனலாக கேம் விளாடுறவங்களுக்கு இந்த செல்ஃபோன் அந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு டெய்லி டிரைவருக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா அந்த செல்ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ்க்கு இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சித்தாப்பாக்கில் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நான் அதிகமாக சேட் பண்ணுவேன், அதிகமாக வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த செல்ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டீசென்ட்டான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, லோ லைட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செல்ஃபோன் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் கேமரா அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் டே டு டே லைஃப்க்கு ஒரு பக்காவான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் பண்ணி நினைச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக YALU மொபைல்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நியூ இயர் ஆஃபர்லாம் வந்து போயிட்டு இருக்குது, நிறைய ஃப்ரீபீஸ்லாம் வர கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். Bye from Manoj.